சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் சகாப்தம் முடிந்தது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்று வாக்கு சதவீதத்தோடு முடிந்திருக்கு. வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால் மிகவும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. விஜயின் அரசியல் வருகை இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. கோவை வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமை சரியாக சீல் வைக்கவில்லை என்று வால்பாறை தாவேகா வேட்பாளர் பரபரப்பு புகாரை தெரிவிச்சிருக்கார். கோவை வால்பாறை தொகுதி தாவேகா வேட்பாளர் ஸ்ரீதரன் செய்தியாளர்களிடம் என்ன சொன்னார்னா, இவிஎம் மிஷின், விவிபேட் இயந்திரங்களை அனைத்து கட்சி ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் சீல் வைப்பாங்க. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுக்கான இயந்திரங்களையும் கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் வச்சுருக்காங்க. வால்பாறை தொகுதிக்கான இயந்திரங்களையும் அங்கு தான் வச்சுருக்காங்க. தேர்தல் ஆணைய விதிகளின்படி வேட்பாளர் அல்லது பூத் ஏஜென்ட் அதை பார்வையிடலாம். வால்பாறை இயந்திரங்கள் வைத்துள்ள அறையின் கதவு சரியாக சீல் வைக்கப்படலை. அது சாலையை ஒட்டி இருக்கு. அங்கே 2 காவலர்கள் தான் பாதுகாப்பாக இருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாட்டால் வாக்கு எண்ணுவதற்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திமுக அங்கு இயந்திரங்களை மாற்றவும் வாய்ப்பு இருக்கு. திமுக இம்முறை வெற்றி பெறுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். தொடர்ந்து கள்ள ஓட்டு போட முயற்சித்தது, பணம் கொடுத்து வாக்குகளை சேகரித்த முயற்சித்தது, கடைசி நிமிடத்திற்குள் கூட இரவு 1 மணி வரை கள்ள ஓட்டு போட்டது என அனைத்திலும் திமுக ஊழல் செய்துதான் வருகிறது. இது குறித்து நான் வால்பாறை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் கொடுத்தேன். பொதுவாக இது போன்ற புகார்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் அனைத்து கட்சி வேட்பாளர்கள், பூத் ஏஜென்ட்கள் முன்னிலையில் கதவை சரியாக பூட்டி சீல் வைக்க வேண்டும். ஆனால் என்னுடைய புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரிகளும் புகார் அளித்தேன். ஆட்சியர், உதவியர் என இது பெரிய பிரச்சனை இல்லை என்கிறார்கள். வேட்பாளர் ஒரு குறை சொல்லும்போது அதை நிவர்த்தி செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை. தொகுதி பார்வையாளர்களிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. எங்கள் கட்சி தலைமையிடம் பேசி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு புகார் கொடுத்திருக்கேன். இப்போது வரை அந்த கதவு சரியாக பூட்டி சீல் வைக்கப்படவில்லை. இதில் ஏதோ பெரிய ஊழல் நடந்து வருகிறது. திமுகவின் சதி செயல் இருக்குமா? எனக்கு சந்தேகம் இருக்குது. வால்பாறை தொகுதியில் உள்ள 1,72,000 மொத்த வாக்கில் 1,49,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் கடமை. வேட்பாளர் என்ற அடிப்படையில் பாதுகாப்பை நான் சுட்டி காட்டியிருக்கேன். மக்கள் உரிமை சொத்தை தேர்தல் ஆணையம் அந்த கதவை சரியாக பூட்டி சீல் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் எப்போது வேண்டுமானாலும் திமுகவால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு.